வணக்கம். கலாம் ஆண்டு 4 நாள் 277 செவ்வாய்க்கிழமை ஜூலை 16, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். ZLD இதன் விரிவாக்கம் ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ், தமிழில் பூஜ்ய திரவம் வெளியேற்றம். தொழிற்சாலைகள் கழிவுநீரை சுத்திகரித்து மறுபயன்பாட்டிற்கு பயன்படுத்த வேண்டும். கழிவுநீரை வெளியே ஓடைகளில் விடக்கூடாது என்பது சட்டம் என்று தண்ணீர் அறிவியலாளர் இளங்கோவன் ராஜன் அவர்களின் விழிப்புணர்வு தகவலுடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. நம்பிக்கை செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து சுமதி. 1 கோடி ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கிய தி சென்னை சில்க்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை குரூப் நிறுவனங்கள். SCM கார்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் பின்னல் ஆடை உற்பத்தியாளர் திருப்பூரில் கல்வி உதவித்தொகை வழங்கும் விழாவை நடத்தியது. இவ்விழா திருப்பூர் மாவட்டம் அவிநாசி லிங்கம்பாளையத்தில் நடைபெற்றது. இதில் மொத்தம் 4971 மாணவர்கள் பயன்பெற்றனர். மொத்தம் 1,22,500 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்பட்டது. திரு பவன்குமார், ஜி கிரியப்பாவனர், திருப்பூர் மாநகராட்சி ஆணையர் கே பரஞ்சோதி, SCM குழுமங்களின் தலைவர் TK சந்திரன், நிர்வாக இயக்குநர்கள் கே விநாயகம், திரு NK நந்தகோபால், PPK பரமசிவம், CMO அருள் சரவணன் ஆகியோர் விழாவை சிறப்பித்தனர். உள்ளம் நாடி இல்லம் தேடி பயணம் திண்டுக்கல் மாவட்டம் மாணிக்க மாணவர்களை நோக்கி. திண்டுக்கல் மாவட்டம் மாணிக்க மாணவர்களை இல்லங்களில் சந்திக்க லட்சிய ஆசிரியை அனிதா, கலாம் ஜோதி கல்லூரி மாணவர் சபரிநாதன் ஆகியோர் பயணித்தனர். மாணவன் தருண், மாணவன் பரத்வாஜ், மாணவி யாழினி நித்யா, மாணவன் நிதின், மாணவி வினிஷியா, மாணவி ஹேமவர்ஷினி, மாணவி கஸ்தூரி பிரியா, மாணவி மஞ்சுரி, மாணவி கோகுலப்பிரியா, பள்ளி மாணிக்க மாணவர்கள் பொறுப்பாளர் மாணவி ரத்திதேவி, பொறுப்பாளர் மாணவி காளீஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த சந்திப்பு மாணிக்க மாணவர்களுக்கு லட்சிய சமுதாயம் என்பது ஒரு குடும்பம் என்ற உணர்வை ஏற்படுத்தியதாக சபரிநாதன் கூறினார். நம்பிக்கை செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து சுமதி. 75 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைய அரசியலின் 10 அடையாளங்கள். இணையவழி வார கூடுதலில் கருத்து பகிர்வு. நல்லூர் வட்டம் அரசியல் துறையின் ஜூலை 15 அன்று நடைபெற்ற இணையவழி வார கூடுதலில் சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளுக்கு பிறகு அரசியல் எப்படி இருக்கிறது என்ற தலைப்பில் கருத்துக்கள் பகிரப்பட்டன. அவைகளில் 10 கருத்துக்கள் நம்மை மிகவும் சிந்திக்க வைக்கிறது. 1. அரசியல் மக்களுக்காக என்று சொல்லி கட்சிகளுக்காகவே செயல்பட்டு வருகிறது. 2. ஜனநாயக நாட்டில் ஜனநாயகம் வலுப்பட வேண்டும் என்று சொல்லும் கட்சிகள் தங்கள் கட்சிகளில் ஜனநாயகத்தை நடைமுறைப்படுத்தவில்லை. 3. பொதுவாக பணம் படைத்தவர்கள் மட்டுமே தேர்தலில் பங்கு பெறவும் வெற்றி பெறவும் முடியும் என்ற நிலை. 4. ஆட்சியில் இருப்பது மட்டுமே அரசியல் கட்சிகளின் நோக்கமாக இருப்பதால் தேர்தல் வாக்குறுதிகள் நாட்டின் வளர்ச்சியை மையமாக கொண்டிராமல் தனிநபர்களின் ஆசைகளை தேவைகளை தூண்டிவிடுவதாக இருப்பதை காண்கிறோம். 5. தேர்தல் நேரங்களில் மட்டுமே மக்களை சந்திக்கும் வழக்கம். 6. மக்களுக்கு நம்பிக்கை அளிப்பதற்கு மாறாக வெறுப்பை பரப்பும் வெறுப்பு அரசியல். 7. மக்கள் ஒற்றுமையுடன் வாழ்வதற்கு மாறாக நிரந்தரமாக பிரிந்து கிடக்க காரணமாயிருக்கும் கட்சி அரசியல். 8. மற்ற கட்சியின் பலவீனத்திலேயே தமது கட்சியின் பலம் இருப்பதான நம்பிக்கை. 9. நாட்டின் வளர்ச்சிக்கு மக்களை பங்கேற்பாளராக ஆக்காமல் பயனாளிகளாக வைத்திருப்பது. 10. இந்த அரசியல் தெருவோர ஆதரவற்ற மக்களுக்கு தீர்வு காண முடியவில்லை. ஆகவே இதில் ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து இந்த நிலைக்கு மாற்றாக மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது மட்டுமல்ல, அனைத்து மக்களின் நாட்டின் முன்னேற்றத்தை மட்டுமே நோக்கமாக கொண்ட மக்கள் அரசியலை வலுப்படுத்துவதற்கான தகுதியை நாம் ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்று அரசியல் கள பொறுப்பாளர் அருள் பிரகாசம் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. நாமக்கல் மாவட்டத்தில் மாணிக்க மாணவர்கள். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் துத்திக்குளம் அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி ஆகியவற்றில் ஜூலை 7, 2024 அன்று முன்னாள் மாணிக்க மாணவி தமிழ்மதி, கலாம் ஜோதி கல்லூரி மாணவர் சபரிநாதன்,
ஆகிய இருவரும் மாணவர்களிடையே கலந்துரையாடல் மூலம் 26 மாணிக்க மாணவர்களை கண்டறிந்துள்ளார்கள். கண்டறியப்பட்ட மாணிக்க மாணவர்கள் அப்பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களை சந்தித்து ஆசிகளை பெற்றதாகவும் விரைவில் மேலும் வாய்ப்புள்ள பள்ளிகளில் இதுபோன்ற கலந்துரையாடல் செய்து 100 மாணவர்களுக்கு மாணிக்க மாணவர் விருது வழங்கப்படவிருக்கிறது என்று சுகவாசி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து சுமதி. தமது மகிழ்ச்சியை நன்றியாக வெளிப்படுத்தும் சுரேகா BA LLB. நாமக்கல் மாவட்டம் சிங்களாந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி சுரேகா. படிக்க ஆர்வமுள்ள சுரேகா வெளியில் எங்கு செல்வதாயினும் மாற்றுத்திறனாளியானதால் தந்தை கூடவே வர வேண்டியிருந்தது. ஒரு 3 சக்கர வாகனம் இருந்தால் தந்தை உடன் வராமல் தாமாகவே தனித்து எங்கும் செல்ல முடியும் என்ற நிலையில் நாமக்கல் தில்லை சிவகுமார் மற்றும் ரகுநாதன் அவர்கள் தக்க சமயத்தில் தமக்கு 3 சக்கர வாகனம் வழங்கியதால் அதன் துணை கொண்டு படித்து இன்று BA LLB முடித்து வழக்கறிஞராக பதிவு செய்துள்ளார். இதற்கு காரணமாக இருந்த திருமதி மயில் கல்பனா அவர்களுக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார் சுரேகா BA LLB. ஐவருக்கும் நம்பிக்கை செய்தியின் பாராட்டுகள். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.